Hey guys, welcome to Cinematics. Ana de Armas lead role Len Wiseman direction John Wick World எடுக்கப்பட்ட Ballerina movie review தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மூவியோட பட்ஜெட் $90 million and run time 2 hours and 5 minutes. இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. ஆனா சின்ன பொண்ணா இருக்கும்போதே ஒரு கேங் அவங்க அப்பாவை கொன்னுட்டு அவளையும் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுது. அங்கேருந்து எஸ்கேப் ஆகுற அவங்க ருஸ்கா ரோமான்ற ஒரு அசாசன் கேங்கில் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய அசாசனாகவும் மாறுறாங்க. இப்போது தான் அப்பா சாவுக்காக அந்த கேங்கை தேடி போகிற ஆனா நடத்திய அதிரடி சம்பவங்கள் தாங்க இந்த பேலரினா. ஒரு யூஷுவல் ஸ்டோரியாக இருந்தாலும் ஜான் விக் வேர்ல்டில் நம்ம பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. இதோட ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே நம்மளை லாக்னஸ் ஃபீல் பண்ண வைக்காம அடுத்தடுத்த சீன்ஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்குது. படத்தில் ஆல்மோஸ்ட் 90% ஆக்ஷன் ஸ்டன்ஸ் மட்டுமே இருக்குங்க. ஆனால் போட்டு யாரையாவது பொழந்துட்டே இருப்பாங்க. அவங்க ஃபைட் சீன்ஸுமே ரொம்ப ஓவர்டு பண்ணாமல் கொஞ்சம் நம்பகத்தன்மையோடு எடுத்திருந்தாங்க. பாரில் சின்ன சின்ன சிங்கிள் ஷாட் ஃபைட், கிளைமேக்ஸில் ஃபயர் கன் வச்சு சண்டை போடுறது, ஃபயர் வாட்டர் சண்டை, தென் ஜான்விக்கும் ஈவ்க்கும் நடக்கிற சண்டைன்னு எல்லா ஸ்டன்ஸுமே செம்ம எங்கேஜிங் அண்ட் கிரிப்பிங்காக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் லவர்ஸ்க்கெல்லாம் விஷுவலி செம்ம ட்ரீட்னே சொல்லலாங்க. ஜான்விக் மாதிரியே ஈவும் சிங்கிள் ஹேண்டடாக இந்த படத்தை சூப்பராகவே ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறாருங்க. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அவங்களோட நேச்சுரல் ஆக்டிங்கில் ஒரு ரியல் ஃபைட்டில் உள்ள இம்பேக்டை அப்படியே நமக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. தலைவன் ஜான்விக் 2 சீன் மட்டுமே வந்தாலும் அவர் கெத்தை காமிச்சிட்டு போயிட்டாருங்க. விஎஃப்எக்ஸ்லாம் டாப் நாச்னு தாங்க சொல்லணும். கிளைமேக்ஸில் ஃபயரும் வாட்டரும் மோதிக்கிற சீன்லாம் ரொம்ப தத்ரூபமாகவே இருந்துச்சு. அடுத்து சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே ரிச் அண்டு ஒரு குவாலிட்டி ஃபீல்டில் தாங்க எடுத்திருக்காங்க. ஸ்டன்ஸ்லாம் இவ்வளோ எங்கேஜிங்காகவும் கன்வின்சிங்காகவும் வந்திருக்குன்னா இவங்களோட கேமரா ஒர்க்கும் ஃபாஸ்ட் கட்ஸும் தாங்க மெயின் ரீசன். அண்ட் ஒரு ஹைலி பேக்டு ஆக்ஷன் மூவிஸில் கண்டிப்பாக லாஜிக்கல் எரர் நிறைய இருக்குங்க. அந்த வகையில் இந்த படத்துலையும் நமக்கு நிறைய வரதான் செய்யுது. கிளைமேக்ஸில் ஒரு ஊரில் போயிட்டு அந்த மக்கள் எல்லாரையுமே எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனால் புல்லட் ப்ரூஃப் கோட் போட்டு ஜான்விக் சண்டை போடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் வெஸ்ட்டு கூட இல்லாமல் தலைவி சண்டை போட்டும் ஒரு புல்லட் கூட அவங்க மேலே பாயம் இருந்தது தாங்க ஏற்றுக்கவே முடியல. இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஜான்விக் கேமியோ, ஆனாவோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சினிமா லிபர்ட்டி அண்ட் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் மட்டும்தான். செம்ம ஸ்டன்னிங்கான ஆக்ஷன் கோரியோகிராஃபிக்காகவும் ஜான்விக் வேர்ல்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டிய படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த பெஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் பேலரினா. Cinematics rating for this movie is 8 out of 10. Thank you guys.